பந்தல் தெருவில் பேய். ஒரு கிராமம் பக்கத்துல ஒரு பழைய தெரு இருந்துச்சு. அந்த தெருவுல பாதி வீடுகள் காலியான வீடுகள். இரவு 12 மணி ஆகுறப்போ அங்க போக யாருக்கும் மனசு வராது. அதே கிராமத்துல 3 நண்பர்கள், விஜய், தினேஷ், அஜய், மூவரும் அடிக்கடி ஜாலியா சவால் போட்டுக்குவாங்க. ஒரு நாள் விஜய் சொன்னான், டா எல்லோரும் அந்த பந்தல் தெருவுல பேய் இருக்குன்னு சொல்றாங்க, போய் பார்த்து ப்ரூவ் பண்ணலாமே. அஜய் உடனே, மச்சி நீங்க போங்க, நான் பேயலாம் நம்புறவன், போனா சிக்கிக்கிடுவோம். ஆனா விஜய், தினேஷ் கிண்டல் பண்ணினாங்க. அப்போ நீ பெண்களை மாதிரி பயந்துட்டே இருக்க போறியா, கொஞ்சம் கோபமா. அஜயும் சரி வாங்க போலாம்னு ஒத்துக்கிட்டான். இரவு சவால். அந்த நாள் இரவு 11:45க்கு 3 பேரும் டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த தெருவுக்கு போனாங்க. வீடு வீடா சடசடக்கும் கதவு, உடைந்த ஜன்னல், பூஞ்சை வாசனை, சூப்பர் ஸ்பூக்கி ஃபீல். அந்த தெருவில் நடந்து கொண்டே இருந்தாங்க. திடீர்னு காற்று அடிச்சு டார்ச் லைட் தானாக ஆஃப் ஆனது. விஜய் சிரிச்சான், இதுதான் பேயா? அதே நேரத்தில் பக்கத்து காலி வீட்டில இருந்து பெண் சிரிப்பு கேட்டது. மெதுவா, குளிர்ச்சியா. அஜய் உடனே தினேஷை பிடிச்சுக்கிட்டான். நான் சொன்னேன்லே, ஏதோ இருக்குடா இங்க. சிவப்பு கண்கள். விஜய் மட்டும் தைரியமா அந்த வீட்டுக்குள் சென்றான். அஜயும் தினேஷும் பின்தொடர்ந்து போனாங்க. உள்ளே எல்லாம் இருட்டு, சுவர் கருப்பா, மேல் சிலந்தி வலை. மெதுவா மேலே பார்த்தா படிக்கட்டில் வெள்ளை ஆடையில ஒரு பெண் நிற்கிறாள். முகம் தெரியல, ஆனா 2 சிவப்பு கண்கள் மட்டும் பிரகாசிச்சது. அந்த பெண் சொல்றாள், எதுக்கு இங்க வந்தீங்க, போங்க, இல்லைனா உங்களை விட்டு கூட மாட்டேன். ஓட்டம். அஜய் அங்கேயே ஆல்மோஸ்ட் மயங்கி விழுந்தான். தினேஷ் கத்தினான், விஜய் போடா, ஓடிடலாமே. விஜய் கூட பயந்துட்டான். 3 பேரும் ஒன்றும் பார்த்துக்காம ஒரே சத்தமா ஓடினாங்க. அந்த தெருவிலிருந்து வெளியே வந்ததும் மூவரும் சுவாசம் வாங்க முடியல. அடுத்த நாள் கிராமத்துல எல்லாரும் கேட்டாங்க, நீங்க போயிட்டீங்களா, என்ன பார்த்தீங்க? 3 பேரும் எதுவும் பேசல. ஆனா மூவருக்கும் தெரியும், அந்த சிவப்பு கண்கள் உண்மையா இருந்துச்சு. இப்போவும் யாராவது இரவு நேரம் அந்த பந்தல் தெருவில் போனா தொலைவில் அந்த சிரிப்பு சத்தம் கேட்கும்.